தொடர்ந்து செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீஷ், 2-3 முறை இதற்கு முன்பும் கூட தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். ஆனா அவருக்கு பெரிய அளவில் பலன் கிடைக்கவில்லை. இதன் பிறகு அணுகினாலும் வாய்ப்பு குறைவுதான் அப்படின்னு தான் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. இதற்கிடையில வாக்குகள் பிரியும், சின்னம் தொடர்பான சிக்கல்கள்லாம் எழும் அப்படின்னும் சொல்லப்படுது. ராமதாஸ் தரப்பில், அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்து இதற்கு ஏதாவது பதில்வினை ஆற்றி இருக்கிறாங்களா? என்ன விவரம் வினீஷ் சரவணன்? நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்த பிறகு சட்ட நடவடிக்கையில் ராமதாஸ் தற்பொழுது இருந்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கு அன்புமணி ராமதாஸ் மீது நடவடிக்கை எடுக்கும்படி இந்த கடிதத்தை தற்பொழுது எழுதியிருக்கிறார். குறிப்பாக இதற்கு முன்பாக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் அவர்கள் 2 முறை கடிதம் கொடுத்திருக்கிறார். இந்த கடிதத்தின் மீது இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை, பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். சராசரியாக தேர்தலை பொறுத்தவரை குறிப்பிட்ட தொகுதிகளில் கிட்டத்தட்ட 7 முதல் 8% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும் ஒரு மாநில கட்சி என்றால். தேசிய கட்சி என்றால் அதுக்கு விதிமுறைகள் இருக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி என 2 வகையாக தேர்தல் ஆணையத்தால் பிரிக்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை அதனுடைய மாநில அந்தஸ்து ஏற்கனவே இழந்து விட்டார்கள். ஒவ்வொரு தேர்தலின் போதும் சின்னம் தொடர்பாக ஒரு கடிதம் எழுதிதான் தேர்தல் ஆணையம் அளிக்கக்கூடிய வகையில் அந்த சின்னத்தை வைத்து தேர்தலை போட்டியிடுவார்கள். அந்த வகையில் கடந்த ஓராண்டிற்கு மேலாக அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் இதுக்கு முன்பாக அன்புமணி மீது ஒரு நடவடிக்கை கோரி அன்புமணியுடைய பொதுக்குழுவை அதன் மீது எந்த விதமான பரிசீலனை மேற்கொள்ளக்கூடாது, அதை ஏற்கக்கூடாது என்ற அடிப்படையில் ராமதாஸ் இதற்கு முன்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். கிட்டத்தட்ட 6 பக்க அறிக்கையை அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டி கடிதமாக தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியிருந்தார். அதில் அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது, அவருடைய பதவி காலத்தை நீட்டிக்கப்பட்டது பாமகவினுடைய நிர்வாக குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் இல்லை, தன்னிச்சையாக முடிவெடுத்திருக்கிறார் என்ற எதெல்லாம் சேர்த்துதான் இந்த அறிக்கையிலே ராமதாஸ் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். பாமகவினுடைய விதி எண் 13, விதி எண் 14, விதி எண் 15 சுட்டிக்காட்டி ராமதாஸ் அவர்கள் அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி தான் கடிதமாக எழுதியிருந்தார். ஆனால் அதன் மீது தேர்தல் ஆணையம் எந்த விதமான பரிசீலனை மேற்கொள்ளவில்லை. தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இந்த விவகாரம் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலே பதிவு செய்த கட்சி தான். எனவே உங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை களைவதற்காக கட்சியை சொந்தம் கொண்டாடுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது என்பதை சிவில் நீதிமன்றத்தில் அணுகிதான் நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்துவிட்டது. ஆனால் கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் சொல்லி 2 மாத காலமாகியும் அன்புமணி தரப்போ ராமதாஸ் தரப்போ தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நீதிமன்றத்தை இதுவரை நாடவில்லை. நீதிமன்றத்தை நாடினால் அன்புமணியுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தான் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக வரும் என்று அவர்களுடைய தரப்பினர் தெரிவிக்கிறார்கள். ஆனால் ராமதாஸ் தரப்பினர் இதுவரைக்கும் சிவில் நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று அவர்கள் தரப்பில் கூறியிருக்கிறார்கள். தற்பொழுது நீங்க இணைப்பிலே இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அன்புமணிக்கு உரிமை இல்லை அப்படின்னு ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அந்த அரசியல் கட்சியை பதிவு செய்கிற பொழுது அரசியல் கட்சியினுடைய சட்டதிட்ட விதிகளை அவர்கள் அங்க தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து அது அங்கீகரிக்கப்படும். அந்த விதிகளுக்கு உட்பட்டு இந்த பிளவுகள் வருகிற பொழுது அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். அந்த அடிப்படையில இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூடி கட்சியின் தலைவராக அன்புமணியை தேர்வு செய்து அவர் தொடர்ந்து பணியாற்றிய நிலையில் அவருடைய தந்தையார் மருத்துவர் ராமதாஸ் அவருக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனை காரணமாக இந்த கட்சியை நிறுவிய தலைவன் நான், எனக்கு தான் எல்லா அதிகாரம் என்று அவர் ஒரு பொதுக்குழுவை கூட்டி தன்னை தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஆனால் அந்த கட்சி சட்டத்திட்ட விதிகள்ல நிறுவன தலைவருக்கு என்று ஒரு பிரத்யேக அதிகாரம் எதுவுமே இல்லை. அதுதான் அங்க சிக்கல், குறைபாடு. தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் தான். இந்த வகையில கட்சியினுடைய அங்கீகாரம் அன்புமணி பெயரில் இருக்கு, அலுவலகம் அன்புமணியில் பெயரில் இருக்கிறது. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் தேர்தல் ஆணையம் இந்த முடிவை தெரிவிச்சிருக்கு. உங்களுக்குள்ள டிஸ்பியூட் இருந்தா அந்த சிட்டி சிவில் நீதிமன்றத்திற்கு யாருக்கு உரிமை என்று நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் தேர்தல் ஆணையத்தையே நாடுவது என்பது சரியான அணுகுமுறை இல்லை என்பதான் என்னோட பார்வை. பொதுவாக தார்மீக அடிப்படையில் இந்த கட்சிக்கு முழு உரிமை மருத்துவர் ராமதாஸ் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சியை தொடங்கி பல்வேறு வித காலகட்டங்கள்ல பல்வேறு தேர்தல்களை எதிர்கொண்டாரு. அவர் இந்த கட்சியை வளர்த்தெடுப்பதற்காக மிகவும் சிரமப்பட்டார் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் இவை எல்லாமே பொதுவெளி கருத்தாக இருக்கும், அவருக்கு ஆதரவு நிலை இருக்கும். ஆனால் சட்டப்படியும் விதிப்படியும் தான் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றங்களும் செயல்பட முடியும். அந்த அடிப்படையில தான் இப்ப நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. முன்பு தலைவர்களாக
போட்ட பேராசிரியர் தீரன் ஆகட்டும், GK மணி ஆகட்டும், அவர்களெல்லாம் தலைவர் ராமதாஸ் ஒரு கோடு கிழித்தாருன்னா அதை தாண்ட மாட்டாங்க. ஆனால் திரு அன்புமணி அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு கட்சியினுடைய அவர் இளைஞரணி நிர்வாகியெல்லாம் போட்டபோதே ஒரு 50-60% பேர் அவர்கிட்ட போயிட்டாங்க. அன்புமணியை தலைவராகவே தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு இன்னும் ஒரு 60-70% மேல நிர்வாகிகள் போயிட்டாங்க. ஆனால் அடிப்படை உறுப்பினர்கள், அந்த வன்னியர் சங்கத்திலே இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள், ராமதாசுடைய ஆதரவாளர்கள் இன்னும் கூட ராமதாஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இப்ப அண்மையில கூட பாட்டாளி மக்கள் கட்சி திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தேர்தல் உடன்பாடு வைத்த போது கூட ராமதாஸ் இது சட்ட விதிகளுக்கு முரணானது, டெல்லி ஹைகோர்ட் முடிவு எங்களுக்கு தான் சாதகமா இருக்கு அப்படின்லாம் சொன்னாரு. இப்ப இதை இந்த டிஸ்பியூட்டை 2 பேரா தந்தையும் மகனும் அவர்களை சார்ந்தவர்களும் அமர்ந்து பேசி ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றுபட்ட பாமக என்று வந்தால்தான் 2026 தேர்தலில் ஓரளவுக்கு மரியாதைக்குரிய இடங்கள் கிடைக்கும், கட்சிக்கும் மரியாதை இருக்கும். இல்லை என்றால் இந்த பிரச்சனை 2026 தேர்தல் வரைக்கும் போனதுன்னா தேர்தலுக்கு பிறகு பாமக தன்னுடைய சுயத்தை இழந்து அப்பா கட்சி மகன் கட்சி என்று ஒரு சாதாரண சிறிய அரசியல் கட்சி மேல போயிடும். இந்த பெரிய அளவிலான வாக்கு வங்கி என்பது சிதறடிக்கப்படும் என்பதை தந்தையும் மகனும் உணர வேண்டும். சகோதரர், அன்புமணிக்கு எதிராக அடுத்தடுத்த நகர்வுகள் எடுத்துட்டு இருக்கிறாரு ராமதாஸ். ஒருவேளை சின்னத்தை முடக்கும் நோக்கத்துலதான் அவர் செயல்பட்டு இருக்கிறாரா? இல்ல ஆம்பளை சின்னம் என்பது நீங்க தொடர்ந்து 2-3 முறை கட்சியினுடைய அங்கீகாரத்தெல்லாம் இழந்து மறுபடியும் போராடி செல்வி ஜெயலலிதா காலத்துலதான் இந்த யானை சின்னம் போய் மறுபடியும் மாம்பழ சின்னம் எல்லாம் வந்தது. ஒவ்வொரு தேர்தலின் போது இந்த நெருக்கடி இருக்கிறது. இப்போது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை உருவாக்கினால் நிச்சயமா இன்னும் ஒரு மோசமான விளைவு தான் சந்திக்கும். இவருடைய கோரிக்கையை ஏற்று இந்த மாதிரி டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னா நீங்க நீதிமன்றம் போய் இதுக்கு தீர்வு காணுங்கள் என்று நீதி தெரிவித்து விட்டது. ஆனால் நமக்கு எப்போதுமே ஒரு பார்வை இருக்கும். உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் எல்லோருக்குமே ஒரு வித பார்வை இருக்கும். அவர்களுக்கென்று சில தீர்மானங்களை வைத்து பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 1989 ஜே அணி ஜா அணி என்று பிரிந்த பொழுது நியாயமாக ஜானகி அணிக்கு தான் ரிட்டையர் கிடைச்சிருக்கணும். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, கட்சியினுடைய 70-75% நிர்வாகிகள் இருந்தாங்க. ஆனால் இந்த ஜே அணி ஜெயலலிதா அணியினுடைய கோரிக்கையை ஏற்று சின்னத்தை முடக்கிட்டாங்க, சேவல் புறான்னு போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பிரிவு வந்தது, திருநாவுக்கரசர் வெர்சஸ் ஜெயலலிதான்னு வரும்போது திருநாவுக்கரசர் பக்கம் நிறைய பொதுக்குழு, செயற்குழு நிர்வாகிகள், தலைமை நிர்வாகிகள் போனாங்க. அப்ப டிஸ்பியூட் வந்த போது அப்ப ரெட்டலையை முடக்கல, சரி ஜெயலலிதாவுக்காகத்தான் போனது. அப்ப தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு பார்வை இருக்கிறது. அது எந்த விதமான பார்வை, எந்த விதமான நிலைப்பாடை அவர்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவான NDA அதிமுக அணியில் இருக்கிறதுனால அவர்களுக்கு சாதகமாக கிடைக்கிறது என்பதுதான் ராமதாஸ் அணியினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அந்த குற்றச்சாட்டை எப்படி எதிர்கொள்ளுகிறது தேர்தல் ஆணையம்? இந்த ரெட்டையில இது மாம்பழம் சின்னத்தை முடக்குமா அல்லது அன்புமணிக்கே கொடுத்து விடுமா என்பது நமக்கு இன்னொரு 1 வாரம் 10 நாள்லயே தெரிஞ்சிடும். சகோதரி, பாமக வாக்குகள் பிரியும் அப்படிங்கிற நிலை ஒருபுறம் இருந்தா கூட அதிமுக தரப்பிலிருந்து ராமதாஸ் தரப்பிடம் பேசுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்களா? ஏன்னா இப்ப வாக்குகள் பிரியுது அப்படின்னா அது NDA கூட்டணிக்குமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அதுதான் NDA கூட்டணியில பாஜக இந்த தந்தை மகனுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுல தொடக்க காலம் முதல்ல இருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க, பாஜகவினுடைய இங்க தமிழகத்துல அதனுடைய பிரதிநிதியாக கருதப்படுகிற ஆடிட்டர் குருமூர்த்தியும், மீடியேட்டராக கருதப்படுகிற மரியாதைக்குரிய மேயர் சைதை துரைசாமி அவர்கள், இந்த 2 பேருமே தேவரன் தோட்டம் போய் பேசினாங்க. சென்னையிலையும் திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசினார்கள். ஆனால் அன்புமணி தன் பிடிவாதத்தை தளர்த்தி என் நிலைப்பாட்டை, என் தலைமையை ஏற்க வேண்டும், அது தவிர வேற தீர்வே இல்லைன்ட்டாரு. ராமதாஸ் அவர்களே பொதுவெளியில சொன்னாரு, 14 பஞ்சாயத்து நடந்தது, இந்த 14 பஞ்சாயத்துல வந்தவங்கள அன்புமணிக்கு சாதகமா தான் பேசினாங்க, நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இந்த கட்சியை 40-42 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நடையாய் நடந்து இந்த கட்சியை உருவாக்கி ஒவ்வொரு தேர்தலின் போதுமே சரியான வியூகம் வகுத்து
18-20 எம்எல்ஏக்கள் வரைக்கும் கொண்டு வந்தேன். ஒரு 6-7 எம்பிக்கள் வரைக்கும் வந்தது. நான் 3-4 மத்திய அமைச்சர்கள் வரைக்கும் உருவாக்கியிருக்கேன். நான் செய்த ஒரே தவறு அன்புமணி அரசியல் கொண்டு வந்ததான் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாரு. அப்ப இந்த நிலைப்பாடு என்பது மீண்டும் என்டிஏ அணியிலிருந்து பாஜக தரப்போ, திரு எடப்பாடி பழனிசாமி தரப்போ ராமதாஸையும் அன்புமணியும் அழைத்து பேசி ஒரு ஒன்றுபட்ட பாமகவை உருவாக்குனா நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒரு வலுவான வாக்கு வங்கியாக வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல என்டிஏவுக்கு கணிசமான இடங்கள் கிடைக்கும். அது இல்லாத பட்சத்தில் இந்த பிளவு பிரிவு ஒற்றுமைப்படாவிட்டால் நிச்சயமா ஒரு பெரிய பின்னடைவு அந்த கூட்டணிக்கு இருக்கும். பாமகவுக்கு ஏற்பதை விடவும் என்டிஏ கூட்டணிக்கு நிச்சயம் இருக்கும் சகோதரி. பாமகவை ஒன்றிணைக்க பாஜகவும் அதிமுகவும் ஒருபுறம் முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தா கூட பாமக அது ராமதாஸ் தரப்பு பாமக தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தல்ல? இல்ல, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திரு ஜி கே மணி அவர்கள் மூலமா பேசிட்டு இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதுலயும் வலைத்தளங்கள்ல சில பத்திரிகைகள்ல வந்த செய்தியை பார்த்தீங்கன்னா, இப்ப 5 எம்எல்ஏக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சட்டமன்றத்துல அதுல 2 பேரு ராமதாஸ் பின்னாடி இருக்காங்க, திரு ஜி கே மணியும் அருளும். மற்ற 3 பேரு அன்புமணி பின்னாடி இருக்கிறாங்க. அப்ப இந்த 2 சிட்டிங் எம்எல்ஏவுக்கும் கூடுதலாக கட்சியின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்க ராமதாசனுடைய மகள் காந்தி அவங்களுக்கு, ஆமா, அந்த 3 இடங்கள் கிடைத்தா கூட போதும், நம்ம திமுகவுல போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறதா கேள்விப்படுறேன். நீங்க தனித்து பாமக களம் இறங்குவதற்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வல்லமை கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டத்துல அந்த களப்பணி ஆற்றுவதற்கெல்லாம் இருக்கிறாங்களான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எடுக்கிற பொழுது அன்புமணி பாமக எங்க நிக்குதோ அங்கெல்லாம் கூட போட்டு அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும், தோல்வி செய்ய வேண்டும் என்று கூட ராமதாஸ் தரப்பு முயற்சிக்கலாம். ஏன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கிறது இப்ப பார்த்திருக்கோம். அவர் உளவுத்துறை அவங்க நம்ம வீட்டுல கேமரா வச்சு என்ன பார்த்தாங்கிற அளவுக்கு போனாரு. கோர்ட்டு கேஸ், எலெக்ஷன் கமிஷன் போயிட்டு அவர் மிக தீவிரமாக அன்புமணி எதிர்நிலையில் இருப்பதால் அன்புமணிக்கு கொடுத்த 17-18 இடங்கள்ல இவங்களும் போட்டியிட்டு அவரை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம். எதுவும் நடக்கலாம். சகோதரி, இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமதி துரைக்கண்ணா.